அந்த ஒரு ரஜினி முருகன் படம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பணத்தை ஆட்டைய போட்டுருவாங்க அந்த மொய் விருந்து இதில். அப்போ கண்டுபிடிக்க மாட்டேன், தெரியாது எப்படி போகுது பணம்னு, குறைஞ்சது தெரியாது. அதுக்கப்புறம் அவர் வந்து உஷாரா வந்து சிசிடிவி மாட்டி விடுவாப்புல. அதுக்கப்புறம் இந்த தம்பி எடுத்து வச்ச உடனே டேய் வாத்தியார் மகனே கால் கிலோ வச்சிருக்கதை விட அப்படின்னு பாப்பில்லையா. அதே மாதிரி தான் இப்போ வந்து பாக்கியராஜ், பார்த்திபன் வரிசையா ஒவ்வொருத்தரா வந்து போஸ் வெங்கட் அவர் தான் மெயின். நாயுடு அவர் தான் இது மெயின் இது வெப்பன் சப்ளையர் ஃபர்ஸ்ட் வந்து இதில் இதானவர். என்னன்னா இவர்கள் அங்கே போனோடனே ஒரு உற்சாகம் இதில் தங்களுடைய தாய்மொழி அந்த இனப்பந்துகளை எல்லாம் பார்த்தோன்னே பேசிடுறாங்க. என்ன கேட்டால் வந்து நான் இப்பவும் சொல்கிறேன், அது தவறே கிடையாது. நீங்கள் ஆனால் எங்ககிட்ட ஒரு வேஷம் போட்டீங்கல்ல, எங்களுக்கு எங்கே வந்து டேய் யாரா நீங்கள் இன்னும் எவ்வளோ பேரா இருக்கீங்கன்னு எங்களுக்கு ஏன் தோணுதுன்னா, நீங்கள் எங்கிட்ட ஒரு நடிப்பு நடிச்சிங்க, அதுதான் இது. மற்றபடி நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் தெலுங்கு தான், நாங்கள் நாயுடு தான், நாங்கள் ரெட்டி தான் அப்படின்னு உங்களுடைய பெருமையோடு இருந்திருந்தீங்கன்னா தமிழர்கள் இவ்வளோ வந்து சாக்காக இருக்க மாட்டோம். நாங்களும் வந்து சாக்க குறை சகஜமாக இருந்திருக்கும், இயல்பாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எங்ககிட்ட இருந்து ஆந்திராவிலேருந்து கிளம்பி வர்றவங்க ஃபுல்லாக இங்கே வந்து தமிழர்களுக்கு சாதி ஒழிப்பு, பேருக்கு பின்னாடி சாதியை போடுறதுலேருந்து தூக்கு வையின்னு பேசி இங்கே எங்களை வந்து ஏற்கனவே ராமசாமியார் வந்து தமிழை முட்டாப்பையா காட்டு மிராண்டி அதுன்னு அவர் இஷ்டத்துக்கு பேசி வச்சுட்டு போயிட்டார். அப்போ நம்ம அங்கே வந்து அவரை வந்து போட்டு இது பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்க. நமக்கு அப்போ வந்து ஆரியர்கள் வேதியர்களை எதிர்க்க வேண்டிய தேவை இருந்ததுனால அதை நம்ம இது டீலில் விட்டோம். அதனால் நம்ம முன்னோர்கள் வந்து அதை பெருசாக எடுக்காமல் விட்டாங்க. இல்லைன்னா அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் அவரெல்லாம் வந்து என்ன சொல்கிற, அதை இப்போ சொல்லக்கூடாது விட்டுருங்க. அதை வந்து அன்னைக்கு இவ்வளோ விழிப்புணர்வு இல்லை. இன்றைக்கி தமிழர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு 2009க்கு அப்புறம் ஒரு இனப்படுகொலை சந்தித்த பிறகு நம்மளை ஆளக்கூடிய திராவிடம் எதனுடைய மறுபெயராக இருக்குது அப்படிங்கிறத தேடி எடுக்கும்போது அது விஜயநகரத்தின் இன்னொரு வடிவம், அது விஜயநகரத்தின் சீக்ரெட் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம்.